சின்ன துதிப்பாடல் பாடி இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஓய்வு பண்ணிக்கலாம். ஒரு துதிப்பாடல், ஒரு பிள்ளையார் பேர் ஒரு துதிப்பாடல். மங்களதாயக ஹே கணநாத, மங்களதாயக ஹே கணநாத, பிரணவ ஸ்வரூபா விக்ன விநாச, பிரணவ ஸ்வரூபா விக்ன விநாச, ஹே சிவநந்தன பாஹி தயாளா, ஹே சிவநந்தன பாஹி தயாளா, பர்த்திபுரீஸ்வர ஜகத்பரிபாலா, பர்த்திபுரீஸ்வர ஜகத்பரிபாலா, பிரணவஸ்வரூபா விக்ன விநாச, பிரணவஸ்வரூபா விக்ன விநாச, மங்களதாயக ஹே கணநாத. இன்னைக்கு ஒரு சந்தர்ப்பம் ஏற்படுத்திருக்கேன். பகவான் ஏற்படுத்திருக்க நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல டாபிக்ல கலந்து பேசுறதுக்கு. அதாவது என்ன ஆச்சு, கொஞ்ச நாள் முன்னாடி எங்கள் அக்காவுடைய மகள் லக்ஷ்மிக்கு பேர் 42-43 வயசு தான் இருக்கும், இறந்து போயிட்டாங்க. அது ஒரு துக்க சம்பவம் தான். ஆனால் அதை பற்றி பேசுறதுக்காக வாங்க நாங்கள் ரகுராம் வந்தாங்க, அது வாங்க வருகிறாங்க. அப்போ நாங்கள் ரெண்டு பேரும் இருக்கும்போது இப்படி பேசிட்டு போது சொன்னால் நம்ம இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்டடி சர்க்கிள் சொல்லுவார் எங்கள் சாயி சத்சங்கத்தில் ஒரு சத்சங்கம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், வாசகமாக நீ சொல்கிறது சத்சங்கம் பண்ணினாக்க ரொம்ப நல்ல விஷயம் தான். சரி நான் ஏதாவது பண்ணுறேன், டாபிக் எடுத்து பண்ணுறேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ஏற்பாடு பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் பேசிடுவோம். கரெக்டாக இப்போ இந்த வீடியோ வந்து இந்த மொபைலில் இப்படியே பண்ணிட்டாங்க. 2 நிமிஷத்துக்கு ஏதாவது ரீல்ஸ் ஷார்ட் போட்டுகிட்டே இருந்தான். அதுக்கு ஒரு ரீல் கரெக்டாக அவங்க போட்டுருந்தான். இது 4 பேர் சேர்ந்தாங்கன்னா இல்லாதவங்களை பற்றி ரொம்ப பேசுறதை விட, சிறுவாரமாக பற்றி பேசுறதை விட, புதுசாக ஐடியா ஏதாவது பண்ணி நம்ம 4 பேர் சேர்ந்து இந்த சமுதாயத்துக்கு என்ன பண்ணலாம், எப்படி நம்ம ஹெல்ப் பண்ணலாம், அந்த மாதிரி எப்படி ஹெல்ப்பாக இருக்கலாம், நம்மளோட பிஸ்னஸ் பண்ணி எப்படி நம்ம டெவலப் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி விஷயங்களை பேசுறதை விட்டுட்டு சும்மா அவனை பற்றி இவரை பற்றி சம்மந்தமே நம்ம என்ன பேசி அந்த மாதிரி நல்லதாக ஏதாவது பேசுவோம் அப்படின்னு நான் அதோட பார்த்தேன். உடனே இப்போ கூட பேசுறது எனக்கு ஞாபகம் வந்துருக்கு. சரி நம்ம நல்ல வேண்டாம் விஷயங்கள்லாம் பேசக்கூடாது, நம்ம ஒரு டாபிக் எடுத்துட்டு ஒரு அவங்க கூட செட் பண்ணலான்னு உடனே அது கூட நம்ம எப்போவுமே யூடியூப் போயிடுச்சு. சரி நானே ஏற்பாடு பண்ணுவேன். இது என்ன டாபிக்னா, என்ன நடந்தாலும் அது நன்மைக்கு. இதுதான் டாபிக். நம்ம வாழ்க்கையில் பல சம்பவங்கள் வந்து எத்தனையோ தடவை நம்ம வந்து கரண்ட் போயிடுது, நல்லதாக போச்சு. சில சமயம் அதனால சில இந்த ஆட்டுக்கள்லாம் அவங்களால குப்பையெல்லாம் அழிஞ்சு விட்டுருவாங்க. அந்த மாதிரிலாம் உண்டு. தமிழில் ஒரு ஆம்பளையா முன்னாடி தான் சொல்லுவோம், இப்போல்லாம் அதெல்லாம் செப்பட்டு வராது.
வேட்டையாடுறதுக்காக போகிறேன். வேட்டையாட போகும்போது எல்லாருக்கும் நம்ம சில என்ன ஜனங்கள் எந்த ஜன காட்டு ஜனங்கள்லாம் அவங்களாம் வந்து ஒரு ராஜாவை பிடிச்சிட்டு போவாங்க. நாங்கள் வந்து வருஷத்துக்கு ஒரு வரி கொடுப்போம் எங்கள் அம்மனுக்கு. நீ கிடைச்ச நீ யாரை பார்த்து என்ன பேசுறா ராஜாவாக்கும் அவங்க இவ்வளோ பெரிய வரி கிடைக்கிறதா எங்கள் அம்மாளுக்கு இதை விட எனக்கு என்ன கொண்டு போயிட்டாங்க. கொண்டு போனாக்க அந்த அவளுடைய பாரியார் பிரீஸ்ட் அவர் கேட்ட பார்த்து ஐயோ அது பக்கப்பட்டிருக்கு இது உடம்பு இதை கொண்டு வராது அப்படின்னு சொன்னோடனே ஃப்ரீடம் படிச்சு விடுறது. உடனே ஆமா நீ ராஜா மந்திரி சொன்னானே என்ன நன்மைக்கே பத்தே அடியில் இருக்கும் நல்லதா போச்சு அப்படின்னு ஓடி ஓடி வர திரும்பி நகரத்துக்கு வந்து சிறையில வந்து ஜெயிலேருந்து விட்டாச்சு. யாரு மந்திரி விட்டாச்சு. சொல்றாரு எனக்கு அடிப்பட்டது நன்மைக்கு, இப்போ உனக்கு இது செய்தி இருக்கிறாங்கிறது உனக்கு எப்படி நன்மைக்கு அப்படின்னு சொல்றாரு. சொல்ற நீ மொத்தம் கொஞ்சம் சரியா இருந்தா நான் கொண்டு வந்திருப்பேன் வேட்டையாடுறதுக்கு. அப்ப எல்லா பேரையும் கொடுத்துருப்பா இங்க வந்துட்டேன். ஆனா எனக்கு நான் ஜெயில இருந்தும் நன்மைக்கு இந்த மாதிரி கதையெல்லாம் வரும். ஒரே ஒரு விஷயம் நம்மளுக்கு நம்ம கல்யாணி எங்க கல்யாணி நம்முடைய ஒரு சின்ன சின்ன சம்பவத்தை அனுப்பிச்சிருக்கேன். அது நடக்கிறது வந்து அதுக்கு முன்னாடி கணேஷ் ஸ்ரீ கணேஷ் நம்ம பாலாமாமி சத்தியசாய் பஜனைலாம் பண்ணுவோம். அவருடைய பிரதர்ஸ் வந்து தெரியல எனக்கு யாரு முன்னாடி நான் வந்து மோட்டர் பைக் வச்சுருக்கேன் இங்கே வேலை நடக்கிறது. அவரும் சம்பவம் அனுப்பிச்சிருக்காரு எனக்கு. அவன் பையனுக்கு பொண்ணு வந்து திருநெல்வேலியில் இருந்தான். ஏதோ அது போன படிப்புக்காக எதுவோ இருந்தானா. அப்போது அந்த பிள்ளைக்கு அட்மிஷனுக்காக அவன் வந்து அலைஞ்சிட்டு இருக்கான். அப்போ சரி டிக்கெட் போட்டிருக்காது அம்மாவும் பொண்ணு கோயம்புத்தூர் போகிறதுக்கு. எப்படி தூங்கினான்னு தெரியல, தூங்கி போயிட்டேன். ட்ரெயின் போயிட்டு ட்ரெயின் மிஸ் ஆகிடுச்சு. இப்போ வீட்டில் ஒரே அம்மா ட்ரெயின் டிக்கெட் போச்சு, பணம் 400 500 500 1000 போச்சு, எல்லாம் போச்சு. இது எப்படி அதுக்கும் அந்த ஒரே வீட்டில் ஒரே அம்மா அட்மிஷன் வேறு ஆகலை. கரெக்டாக அவன் மொபைல்லாம் கிடையாது, லேண்ட்லைனில் ஃபோன் பண்ணுவான். என்ன ஃபோன் கோயம்புத்தூர்லேருந்து பிரின்சிபல்லேருந்தே ஃபோன் பண்ணுவான். ஒரு சீட் இருக்கு இப்போ போட்டு கிளம்பி வேணால் வாங்கணும். அதாவது கவர்மெண்ட் காலேஜில் எதுவும் தெரியல. பிகாஸ் அவன் ட்ரெயின் மிஸ் பண்ணினதுனால, அவன் தூங்கினதுனால, அவன் ட்ரெயின் மிஸ் பண்ணினதுனால அந்த பையனுக்கு நல்ல காலேஜில் அவர் நல்ல அட்மிஷன் கிடைச்சிருக்கு. ஸோ அது மிஸ் பண்ணினது நன்மைக்கு. இந்த மாதிரி ஒரு அவளை படிச்சதுக்கப்புறம் அந்த பையனுக்கு அதுலேருந்து நல்ல டெவலப்மெண்ட்டு, நல்ல காலேஜில் படித்து அப்படியே நல்ல காலேஜுன்றது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் தானே, நல்ல ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடைப்பாங்க இந்த மாதிரி. ஸோ ஒரே ஒரு விஷயம் அவன் என்ன பண்ணாங்க, வாய்ஸ் மெசேஜ் கூட காமிச்சிருக்கான். நிறைய ஆடியோ இருந்தால் அப்படியே போடுறேன். ஆடியோ இருக்கா? அது போடுறது நம்ம வேலை